Hi friends, today we are going to see about chapter 3, the plant kingdom. Okay, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். Plant kingdom. Plant kingdom பார்த்தீங்கன்னா eukaryotic, multicellular, chlorophyll containing, having cell wall are grouped under kingdom Plantae. Plants பார்த்தீங்கன்னா they are eukaryotic, multicellular, chlorophyll present ஆயிருக்கும். Plantsனால உங்க எல்லாருக்கும் தெரியும் cell wall present ஆயிருக்கும். It is popularly known as plant kingdom. அந்த kingdom Plantae தான் plant kingdom சொல்றாங்க. இது வந்து மொத்தம் 3 சிஸ்டம். phylogenetic system, artificial system, natural system. இதுல இந்த phylogenetic system பாத்தீங்கன்னா classification based on evolutionary relationship. evolutionary relationship மூலமா அதை பேஸ் பண்ணி இந்த phylogenetic system வந்து கொண்டு வந்திருக்காங்க. numerical taxonomy. numerical taxonomy என்னன்னு பாத்தீங்கன்னா use computer by assigning code for each character. ஒரு பிளான் கேரக்டருக்கும் ஒரு ஜெனட்டிக்கல் கோட் இருக்கும். நம்மளுக்கு ஜெனட்டிக்கல் கோட் இருக்கிற மாதிரி அந்த பிளான்ஸ்க்கு ஒரு கோட் இருக்கும். அதை வச்சு நியூமெரிக்கல் டாக்ஸானமி மூலமா அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அது என்ன பிளான்ட், அதோட கேரக்டர்ஸ், அதோட குரூப்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. சைட்டோ டாக்ஸானமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். இதுவும் அதே மாதிரி தான் குரோமோசோம் நம்பர், ஸ்ட்ரக்சர், பிஹேவியர். இது வந்து குரோமோசோமோட கவுண்டிங், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட பிஹேவியர், அதோட ஃபங்க்ஷன், அதை வச்சு இதை வந்து சைட்டோ டாக்ஸானமி மூலமா பிளான்ட்ஸை வந்து குரூப் பண்ணுவோம். கீமோ டாக்ஸானமின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸோட கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸை பேஸ் பண்ணி இந்த கீமோ டாக்ஸானமியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஆல்கே ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்கேலையும் குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருக்கும், பிளான்ட்லையும் குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால இந்த ஆல்கேவை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. Algae include simplest plants which possess undifferentiated or thallus-like form. ஆல்கேவும் பிளான்ட் மாதிரி தான், சிம்பிளர். இது வந்து என்னன்னா சிம்பிளஸ்ட் பிளான்ட். ஆல்கேங்கிறது ஒரு ஆர்கானிசம் கிடையாது, ஒரு சிம்பிளஸ்ட் பிளான்ட். அதில் வந்து கேமிடான்ஜியா அப்படிங்கிற ஒரு சிங்கிள் செல்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல்கே. ஆல்கே வந்து எப்படின்னா மொத்தம் 2 டைப்பாக வந்து வாழும், 2 டைப்பாக வந்து லீவ் பண்ணும், வாழும். யூனிசெல்லுலார், கலோனியல். ஒன்று யூனிசெல்லுலார் தனியாக வாழும். இது யூனிசெல்லுலாருங்கிறது வந்து இந்த இங்கே வந்து 2 மீனிங்காக வருது. அதோட செல் வந்து செல்லுலார் ஆர்கனைசேஷன் வந்து சிங்கிள் செல்லாக இருக்கு. அப்புறம் அது வந்து சிங்கிள் செல் ஒரு குரூப்பாகவும் வாழும், ஒரு சிங்கிள் செல்லாகவும் வாழும். இந்த கலோனியலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக வாழ்றது. நம்ம காலனின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே குரூப்பாக வாழ்கிற அந்த மோடுக்கு பேர் தான் என்னன்னா கலோனியல் மோடு. அப்புறம் அது யூஸ்வலி அக்வாட்டிக், சி பாடிஸில் தான் இருக்கும். அப்புறம் மாய்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ், நல்லா மாய்ஸ்டா ஹியூமிட், நல்லா வாட்டர் கண்டென்ட் உள்ள இடத்துல வந்து வாழும். ட்ரீ ட்ரங்க்ஸு, வெட் ராக்ஸ், மாய்ஸ்ட் சாயில், மரத்தில் உள்ள கிளைகள், அப்புறம் ராக்ஸு, கற்கள், மாய்ஸ்ட் சாயில், ஈரப்பதம் உள்ள மண்ணில் தான் அது வந்து வாழும். வாஸ்குலர் டிஷ்யூ ஆர் ஆப்சன்ட். அதில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ ஆப்சன்ட் ஆயிருக்கும். ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன், இந்த 2 மெத்தடும் இன்வால்வ் ஆகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊவோகேமஸ். ஐசோகேமஸில் ஸ்பைரோகேரா எக்ஸாம்பிள், அனைசோகேமஸ்க்கு கிளமேடோமோனாஸ், ஊவோகேமஸ்க்கு ஓல்வாக்ஸ். லைஃப் சைக்கிள் வந்து மொத்தம் 3 டைப்பு: ஹாப்ளாண்டிக், டிப்ளாண்டிக், டிப்ளோஹாப்ளாண்டிக். 3 டைப். இந்த 3 டைப் தான் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆல்கே. இப்போ ஆல்கே வந்து மொத்தம் 3 கிளாஸஸ், 3 டைப்ஸாக இருக்குது. க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே. க்ரீன் ஆல்கே பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், ப்ரௌன் ஆல்கே மெரைன் வாட்டரில் இருக்கும், ரெட் ஆல்கேவும் மெரைன் வாட்டரில் தான் இருக்கும். க்ரீன் ஆல்கே ஃப்ரெஷ் வாட்டர், ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கே மெரைன் வாட்டர், அதாவது அக்வாட்டிக் சி வாட்டர். க்ரீன் ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இங்கே ப்ரௌன் ஆல்கேல யூனிசெல்லுலார் ஸ்பீசிஸே இருக்காது, தேர் ஆப்சன்ட். ரெட் ஆல்கேல ஃபியூவர் யூனிசெல்லுலார் ஸ்பீசிஸ். க்ரீன் ஆல்கேல யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரௌன் ஆல்கேல யூனிசெல்லுலார் ஆர்கானிசமே இருக்காது, ரெட் ஆல்கேல யூனிசெல்லுலார் ஸ்பீசிஸ் கம்மியாக இருக்கும். க்ரீன் ஆல்கேல பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ அண்ட் பி வந்து
டைப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். குளோரோஃபில் வந்து ஏ அண்ட் பி டைப். ப்ரௌன் ஆல்கைல குளோரோஃபில் வந்து ஏ அண்ட் சி டைப், இங்கே ஏ அண்ட் டி டைப். 3 ஆல்கைலுமே ஏ டைப் வந்து காமன். இங்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் ஆல்கைல பி டைப் இருக்கு, ப்ரௌன் ஆல்கைல சி டைப் இருக்கு, ரெட் ஆல்கைல டி டைப் இருக்கு. கிரீன் ஆல்கையோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து என்னன்னா ஸ்டார்ச், ப்ரௌன் ஆல்கைக்கு லேமினேரியா ஆர் சர்காசம், ரெட் ஆல்கைக்கு ஃப்ளோரிடியம் ஸ்டார்ச். இதுதான் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். அப்புறம் செல்வால் பார்த்தோம்னா செல்லுலோஸ். கிரீன் ஆல்கையோட செல்வால் வந்து எதால மேடாயிருக்குன்னா செல்லுலோஸால மேடாயிருக்கு. ப்ரௌன் ஆல்கைக்கு வந்து செல்லுலோஸ் அண்ட் ஆல்ஜின். ரெட் ஆல்கைக்கு வந்து செல்லுலோஸ் அண்ட் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ். அப்புறம் ஃபியூகோசாந்தின். ஃபியூகோசாந்தின் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும், இங்க ஃபியூகோசாந்தின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். கிரீன் ஆல்கைல ஃபியூகோசாந்தின் ஆப்சென்ட், ப்ரௌன் ஆல்கைல ஃபியூகோசாந்தின் பிரசன்ட், ரெட் ஆல்கைல ஃபைகோ எரித்ரின் இஸ் பிரசன்ட். அப்புறம் ஜூவோஸ்போர்ஸ் படி பார்த்தோம்னா ப்ரௌன் ஆல்கே, கிரீன் ஆல்கே ரெண்டுலேயும் ஜூவோஸ்போர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். whereas in red algae zoospores are absent. எக்ஸாம்பிள் ஃபார் கிரீன் ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா மொலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகேரா, கிளமிடோமோனாஸ். ப்ரௌன் ஆல்கே வந்து சர்காசம். ரெட் ஆல்கே பார்த்தீங்கன்னா ஜெலிடியம், பாலி சைஃபோனியம். இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ப்ரௌன் ஆல்கே இஸ் யூஸ்ட் as food in some countries. லேமினேரியா, சர்காசம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேமினேரியா, சர்காசம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா used as food in some countries. அடுத்து ஃபியூக்கஸ் அண்ட் லேமினேரியா ரிச் சோர்ஸ் ஆஃப் அயோடின். ஃபியூக்கஸும் லேமினேரியாவும் ரிச் சோர்ஸ் ஆஃப் அயோடின். அயோடின் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கும். அப்புறம் லேமினேரியா ஆர் அண்ட் ஆஸ்கோஃபைலம் ஹாவ் ஆன்டிபயாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். லேமினேரியா அப்புறம் ஆஸ்கோஃபைலம் இந்த ரெண்டு ஆல்கேலையும் ஆன்டிபயாட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை வச்சு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டிபயாட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆல்ஜினிக் ஆசிட் இஸ் அப்டைன் ஃப்ரம் ஃபியூக்கஸ் அண்ட் சர்காசம். ஆல்ஜினிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் வந்து எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஃபியூக்கஸ் அண்ட் சர்காசம் இந்த ரெண்டு ஆல்கேல இருந்தும் ப்ரிப்பேர் பண்றாங்க. பிரயோஃபைட்ஸ். அடுத்தது பிரயோஃபைட்ஸ் பார்த்தோம்னா they are non-vascular mosses or liverworts grow in moist shady region. இது வந்து moist shady region, வெட்டா இருக்கிற ஏரியாஸ்ல தான் இது வந்து வளரும். ஆல்சோ கால்ட் as amphibians of the plant kingdom. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன் வேர்ட். ஒன் வேர்ட் எப்படி கேட்பாங்கன்னா bryophytes. Give the other name of bryophytes. இல்லைன்னா which type or the which plants are called as amphibians of the plant kingdom. இதை ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இதை ஏன் amphibians of the plant kingdom சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து வாட்டர் தேவைப்படும். டு டூ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இட் ரெக்வயர்ஸ் சம் வாட்டர். இதுக்கு வந்து இதில் போட்டிருக்கோம் டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதுக்கு வாட்டர் இருந்தால் தான் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். வாட்டர் இருந்தால் தான் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா லிவ் இன் டேம்ப் அண்ட் ஷேடி ஹேபிடேட்ஸ். டேம்ப் அண்ட் ரொம்ப ஷேடியாக இருக்கிற இடத்துல வந்து வளரும். க்ரோ டியூரிங் ரெய்னி சீசன். ரெய்னி சீசன் அப்போ நல்லா வெட்டாக இருக்கும், ராக்ஸ் சாயில்ஸ் எல்லாம் வெட்டாக இருக்கும், மாய்ஸ்டாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் இது வந்து வளரும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து என்னன்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஸ்பைரோகேரா எக்ஸாம்பிள் வரும். ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இதில் வந்து ரெண்டு செக்ஸ் ஆர்கன் இருக்கும், மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். மேல் செக்ஸ் ஆர்கன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்த்ரீடியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியம். மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து சிங்கிள் எக் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ரூட்ஸ் ஆர் ஆப்சென்ட் பட் கண்டெயின் ரைசைட்ஸ். ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்காது, ரூட்ஸ்க்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ரூட்ஸ் ரைசைட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். த டாமினன்ட் ஃபேஸ் ஆர் த பிளான்ட் பாடி இஸ் ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட். இது வந்து இதோட டாமினன்ட் ஃபேஸ், இதோட பிளான்ட் பாடி வந்து ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்வர்ட்ஸ். லிவர்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா the plant body of the liverworts is thalloid. இந்த லிவர்வர்ட்ஸோட பிளான்ட் பாடி வந்து எப்படி இருக்குன்னா thalloid இருக்கும். எக்ஸாம்பிள் மார்க்கன்ஷியா.
This thallus is dorsiventral and closely appressed to the substrate. இது வந்து dorsiventral ஃபார்ம்ல இருக்கும். அது வந்து ஒரு symmetrical form. The asexual reproduction in liverworts takes place by fragmentation. Fragmentation மூலமா வந்து asexual reproduction நடக்கும். Or by the formation of gemma. ஜெம்மாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஜெம்மா வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இட் இஸ் கிரீன் இன் கலர். தே ஆர் மல்டி செல்லுலர். தே ஹாவ் சம் ஸ்மால் ரிசப்டக்கிள்ஸ் கால்ட் ஜெம்மா கப்ஸ். ஜெம்மா வந்து கிரீன் கலர்ல இருக்கும், மல்டி செல்லுலர். They have some small receptacles called gemma cups. These gemma cups detached from the parent body and germinate into a new individual. நீங்க இதை ரொம்ப காமனா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பட்டிங். பட்டிங்ல ஹைட்ரா எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா காமன் எக்ஸாம்பிள் தான். இது ஒரு எக்ஸாம்பிள். ஹைட்ரால பார்த்தீங்கன்னா அதில் பட்ஸ் க்ரோ ஆகும். இந்த பட் மெச்சூர் ஆன பிறகு ஆஃப்டர் த பட் கெட்ஸ் மெச்சூர் இட் வில் கெட் டிட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பாடி. இந்த பட் வந்து பேரண்ட் பாடியில இருந்து டிட்டாச் ஆகி அப்புறம் நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெம்மா வந்து வளரும். ஜெம்மா வில் க்ரோ ஆஃப்டர் ரீச்சிங் adolescent stage or after become matured gemma. It will get detached from the parent body. அதில் நம்ம ஹைட்ரால பார்த்தீங்கன்னா பட்டு, இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஜெம்மா வந்து க்ரோ ஆன பிறகு நல்லா அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பேரண்ட் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகும். அப்புறம் அது வந்து ஒரு நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு சிமிலர் கான்செப்ட் தான். அங்கே பட்டு வரும், அனிமல்ஸ்க்கு ஹைட்ராக்கு பட்டு வரும். பிளான்ட்ஸில் ஜெம்மா. இதில் வந்து எதில் பார்த்தீங்கன்னா லிவர்வர்ட்ஸில் ஜெம்மா, ஹைட்ராக்கு பட்ஸு. கான்செப்ட் சேம் தான். ஆனால் பட் அந்த இன்வால்வ் ஆகிற அந்த ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகிற அந்த பார்ட் வந்து டிஃப்ரெண்ட். During sexual reproduction, male and female organs are produced on same or different thalli. Sexual reproduction நடக்கும்போது மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சேம் தேலை ஆர் டிஃப்ரெண்ட் தேலை ப்ரொடியூஸ் ஆகும். சேம் தேலையில் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் தேலையில் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து ஸ்போரோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஃபுட் செட்டா அண்ட் கேப்சியூல். ஸ்போரோஃபைட் வந்து மூணா பிரியும். Sporophyte is differentiated or categorized into three parts: food, seta, and capsule. Spores produced within the capsule germinate to form free living gametophytes. இங்கே நம்ம பார்த்தோம்ல, இந்த ஸ்போரோஃபைட் வந்து மூணு பார்ட்ஸாக பிரியுது. அதில் மூணாவது பார்ட்டு தேர்ட் பார்ட் வந்து கேப்சியூல். இந்த கேப்சியூலில் வந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் வந்து என்னதான் ஃபார்ம் ஆகும்னா ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் வாஸ்குலர் பிளான்ட்ஸ். இதில் வந்து சீடே இருக்காது. சீட்லெஸ் வாஸ்குலர் பிளான்ட்ஸ். ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட் பாடி ப்ரெசென்ட் இருக்கும். இதில் வந்து ட்ரூ ஸ்டெம், ட்ரூ ரூட், ட்ரூ லீவ்ஸ் இருக்கும். பிரயோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டெம், ஃபால்ஸ் ரூட், ஃபால்ஸ் லீஃப். ஆனால் இந்த டெரிடோஃபைட்ஸில் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ். வாஸ்குலர் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிரயோஃபைட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. வாஸ்குலர் டிஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம், அது வந்து பிரச்சனை. Sporophytes bear sporangia that are subtended by leaf-like appendages called sporophytes. இது வந்து sporophytes present ஆயிருக்கும். In some plants like Selaginella இது வந்து ஒரு pteridophyte. Selaginella is an example for pteridophyte. Selaginella வந்து ஸ்ட்ராபிலை ஆர் கோன் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ராபிலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர். அது வந்து செலாஜினலா அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிள் ஃபார் டெரிடோஃபைட். இந்த செலாஜினலாங்கிற பிளான்ட்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்பொராஞ்சியா ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் பை மியாசிஸ் இன் ஸ்போர் மதர் செல். ஸ்பொராஞ்சியா வந்து மியாசிஸ் மூலமாக ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தீஸ் ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ஃபார்ம் மல்டிசெல்லுலார் தேலாய்ட் ப்ரோதாலஸ். இந்த ஸ்போர்ஸ் வந்து மல்டிசெல்லுலார் தேலாய்டாக வந்து ஃபார்ம் ஆகும் ஆர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மல்டிசெல்லுலார் தேலாய்டுக்கு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
அப்புறம் கேமிட்டோஃபைட் பியர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கால்ட் ஆன்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்னா ஆன்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா. நம்ம இங்கே இப்போ தான் படித்தோம். ஸோ வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். அதே கான்செப்ட் தான். வாட்டர் தேவைப்படும் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். இங்கேயும் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட்ஸ்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இங்கேயும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதே கான்செப்ட் தான். மோஸ்ட் ஆஃப் திரிடோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் ஆஃப் சிமிலர் கைண்ட். இது வந்து இந்த ஸ்போர்ஸ் நம்ம ஸ்போர்ஸை பார்த்தோம்னா ஸ்போர்ஸ் வந்து மொத்தம் 2 டைப் இருக்கு. சிமிலர் கைண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஸ்போரஸ். ஒருவேளை அந்த ஸ்போர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ல இருந்துச்சுன்னா அதோட டேர்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஸ்போரஸ். ஹோமோனா சேம், ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட். ஸோ ஹோமோஸ்போரஸ்னா சேம் ஆர் சிமிலர் ஸ்போர்ஸ். ஹெட்டிரோஸ்போரஸ்னா டிஃப்ரெண்ட் ஆர் டிஸ்சிமிலர் ஸ்போர்ஸ். அப்புறம் இது சைஸை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டா டிவைட் ஆகுது, மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர். இதை நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மெகாஸ்போர், இந்த மெகாஸ்போர்ல மெகானா என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஆர் பிக். ஸோ அது வந்து லார்ஜ் ஸ்போர். மெகாஸ்போர்னா லார்ஜர் ஸ்போர், மைக்ரோஸ்போர் மைக்ரோனால ஸ்மால். ஸோ இது வந்து என்னன்னா ஸ்மாலர் ஸ்போர். அடுத்து ஜிம்னோஸ்போர். ஜிம்னோஸ்போர் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். Difference between gymnosperm and angiosperm. Gymnosperm பார்த்தீங்கன்னா naked seed, angiosperm பார்த்தீங்கன்னா seed in ovary. Gymnospermல naked seed present ஆயிருக்கும், angiospermல covered seed present ஆயிருக்கும். Gymnosperm வந்து எப்படி பாலினேஷன் நடக்குது, ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல எப்படி பாலினேஷன் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ விண்ட், angiospermsல த்ரூ இன்செக்ட். அடுத்து ஜிம்னோஸ்பர்ம் வந்து மோஸ்ட்லி எவர் கிரீன், angiosperms வந்து மோஸ்ட்லி டிசிடியஸ். அப்புறம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல வந்து சைலம் ட்ரெக்கேஜ் பிரசன்ட் ஆயிருக்கும், ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல சைலம் வெசல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல ரெசினஸ்னா ரெசின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல. பட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல நான் ரெசினஸ், அது வந்து ரெசின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனஸ். இதான் என்னதுன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஜிம்னோஸ்பர்ம். Gymnosperm mostly trees, angiosperms mostly herbs, shrubs or trees. Flowers absent ஆயிருக்கும் ஜிம்னோஸ்பர்ம்ல, இங்க flowers present ஆயிருக்கும். ஓவரி absent, ஓவரி present. டோட்டலா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் வரும். ஓவரி absent, flowers absent, style and stigma absent, endosperm haploid, இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் வரும். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ்ட். Own flowers present, ovary present, xylem vessels present, companion cells present, xylem and stigma present, endosperm வந்து triploid. இது எல்லாமே அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸாம்ஸில் எழுதிக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஏஞ்சியோஸ்பர்ம் யூக்கலிப்டஸ். நீங்கள் ஊட்டியில் கொடைக்கானலில் நிறைய பார்த்துருப்பீங்க யூக்கலிப்டஸ் ட்ரீஸ். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பர்ம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனஸ், சைக்கஸ், ஜின்கோ. ஏஞ்சியோஸ்பர்ம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜோன்ஸ் இ-லேர்னிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேர்ட் சாப்டர் தி பிளான்ட் கிங்டமோட நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு இந்த தேர்ட் சாப்டர் பிளான்ட் கிங்டமோட பிடிஎஃப் நோட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.
அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்.